ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மெயில் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜேடி கான்ஸ்டபிளுக்கு புதுசாக ஆர்எஃப்ஐடி மெத்தடை வச்சு தான் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ண போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆர்எஃப்ஐடி மெத்தட் கொண்டு வந்தனால நிறைய பேர் குழப்பத்தில் இருக்குங்க. இது எப்படி உட்காது, என்ன பிரின்சிபல்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி ஆர்எஃப்ஐடியை பற்றி ஒரு பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம கிளியரன்ஸ் கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு கேட்டிருந்தீங்க, அப்போமே நான் கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ ஜிடிக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க, அதை நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். எவ்வளோ பேர் ஒரு பேஜுக்கு ஓட விடுவாங்க, இது பேஜ் பேஜாக பிரித்து ஓட விடுவாங்களா, இல்லை சிங்கிள் லைனில் ஓட விடுவாங்க, இதில் எரர் வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சரிங்களா? இதுக்கு எல்லாத்துமே நான் கிளியர்னஸ் தரேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபிசிக்கல் டேட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டில் வந்துருக்கு. சரிங்களா? நம்ம ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 20 டேட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம ஃபிசிக்கல் கிளாஸஸும் நம்ம ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வரைக்கும் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறது இருந்தோம். இப்போ 1 வீக் கம்மி பண்ணி 5 வீக்காக மாற்றிட்டு 6 வீக் கிளாஸஸ் 5 வீக்காக மாற்றி இப்போ நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? இன்னொரு விஷயம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், என்னென்னா ஆர்எஃப்ஐடி இந்த வருஷம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எஸ்எஸ்சி போர்டு அப்டேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஃபிசிக்கலில் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. இவங்க இந்த வருஷம் அப்டேட் பண்ணலாம், ஆர்எஃப்ஐடி கொண்டு வரலாம்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரியே கரெக்டாக இந்த வருஷம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆர்எஃப்ஐடி கொண்டு போகிறதா சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆர்எஃப்ஐடி கொண்டு வந்தாங்கன்ட்டு இவங்க என்ன மாதிரி ட்ராக்கில் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 1600ன்றது ரோட் சரி கிரவுண்ட்லேயே 4 ரவுண்டில் ஓடி முடிக்கக்கூடிய ரோடு. சரிங்களா? அதில் ஆர்எஃப்ஐடி யூஸ் பண்ணுறது வெரி ஈஸி. ஆனால் 5 கிலோமீட்டருக்கு அவங்க எந்த மாதிரி ட்ராக்கை யூஸ் பண்ண போகிறாங்க, அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கு என்னோடய ஆன்சர் என்ன, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஆன்சர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கேண்டிடேட்டுக்கு கம்பல்சரி ரோடு ட்ராக்காக தான் இருக்கும். சரிங்களா? ரோடு ட்ராக் ஒரு 2 ரவுண்டு இல்லை 3 ரவுண்டு ஒரு கேம்பஸில் சின்னதாக ஒரு ரவுண்டாக சுற்றி வர மாதிரி அந்த லெவலில் இருக்கும். சரிங்களா? உமன் கேண்டிடேட் பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் கிரவுண்டாக தான் இருக்கும். ஏன்னா 1600 ரேஸ் தான். சரிங்களா? இந்த 1600 ரேஸ் இது வரைக்கும் ஆர்எஃப்ஐடி வச்சு கிரவுண்டில் தான் அவங்க கண்டக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ரோட்டில் வச்சு 1600க்கு இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த பிஎஸ்எஃப் ஹச்சிஎம்மே எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது 1600 ரேஸு பிஎஸ்எஃப் ஹச்சிஎம்க்கு அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிரவுண்டில் மட்டும் தான் நடந்துச்சு. ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் தான் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ உமன் கேண்டிடேட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் கிரவுண்ட் ட்ராக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2% வேணால் உங்களுக்கு ரோடுக்கு போகலாம். ரோடுக்கு போனாலுமே உங்களுக்கு கஷ்டம். சரிங்களா? கண்டக்ட் பண்ணுறது கஷ்டம். 1600 தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் கிரவுண்ட் ட்ராக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். சரிங்களா? ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் இது எப்படி ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட காலில் 2 காலிலுமே இந்த ரோஸ் கலரில் ஒரு சிப்பு மாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாரி பேண்டு மாரி ஒன்று சுற்றி கட்டி விட்ருவாங்க. இதில் கட்டிட்டு டைட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் டையை போட்டு டைட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இது கலண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைட் பண்ணுவாங்க. உங்களோட சாக்கின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாக்கின்ஸ் மேலே இந்த ஆர்எஃப்ஐடி பேண்டை கட்டி விடுவாங்க. சரிங்களா? கட்டி விட்டு ஒரு கேபிள் டையை போட்டு டைட் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? இது 2 காலுமே உங்களுக்கு கட்டுவாங்க. உங்களுக்கு இது 2 காலுமே கட்டி முடித்த பிறகு உங்கள் சிஸ்டத்துக்கிட்ட கூட்டு போவாங்க. ஒரு சிஸ்டத்துக்கிட்ட கூட்டு போய் அந்த ஆர்எஃப்ஐடியில் இதில் ஒரு சிக்னல் இருக்கும். சரிங்க, அதாவது கியூஆர் கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அதில் உங்கள் நேம் என்ட்ரி பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அந்த ஆர்எஃப்ஐடி ஸ்கேன், அதாவது சென்சார் கேட்ச் பண்ணுற பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த பாக்ஸில் அந்த மேட்டு மாரி வச்சுருப்பாங்க. அந்த மேட்டை நீங்கள் ஒவ்வொரு இடம் மிதிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு பீப் சவுண்டு கேட்கும். இந்த பீப் சவுண்டு எதுக்கு கேட்குதுன்னா, நீங்கள் இதை மிதிச்சிட்டிங்க, அதாவது உங்களோட சென்சாரை இது கேட்ச் பண்ணியிருக்கு. இந்த உங்கள் இது சிஸ்டத்தை ரீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த பீப் சவுண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் அந்த மேட்டை ஒரு மேட்டு மாரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஒரு சென்சார் பாக்ஸ் சைடில் வச்சுருப்பாங்க. அந்த ட்ராக்கில் ஒரு மேட்டு மாரி விரிச்சிருப்பாங்க. அந்த மேட்டில் மிதிச்சு தான் நீங்கள் ஓடணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது போக உங்கள் செஸ்ட்டில் கியூஆர் கோட் இருக்கும். அதை கேமராவில் ஸ்கேன் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்தமாரி 2 டைப்பில் உங்களை ஸ்கேன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ண முடித்த பிறகு நம்ம மெயின் கேண்டிடேட்டை பொறுத்த மட்டும் இப்போ மேலே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ட்ராக், இந்தமாரி ட்ராக்குக்கு பாசிபிள் இருக்குது. இது இல்லைன்னா மதுரையில் நமக்கு டோக்கன் சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? மதுரையில் நமக்கு எந்தமாரி வச்சுருப்பாங்கன்னா 2 அதாவது 2.25 ரவுண்டு விழுகும். சரிங்களா? 2.25 ரவுண்டு ஒரு ரவுண்டு 1800 மீட்டர் சம்திங் விழுகும். அது நீங்கள் 3வது ரவுண்டு மட்டும் அதில் பாதி முக்கால்வாசி மட்டும் ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் டோக்கன் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. டோக்கன் போல் அந்த மாதிரி இடத்துல நமக்கு சென்சார் பாக்ஸ் வைக்கலாம். சரிங்களா? இதில் ஸ்டார்டிங் பாயிண்டில் உங்களுக்கு சென்சார் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா? சென்சார் பாக்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அப்போவுமே உங்களுக்கு ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவல் டைம் தான். நீங்கள் யாரையும் பிடிச்சி நீங்கள் யாரும் ஓட முடியாது. சரிங்களா? நீங்கள் ஸ்டார்ட் அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டாப் வச்சு நீங்கள் ஓடிக்கிட்டே எப்படி இருக்கும் அதுதான். சரிங்களா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்குரிய டைமிங். அடுத்து நீங்கள் யாரையும் பிடிச்சும் ஓட முடியாது, யாரு கூடயும் சேர்ந்து ஓட முடியாது. சரிங்களா? எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் டைமிங், இண்டிவிஜுவல் ரன்னிங்காக தான் இருக்கும். ஸோ யாரும் இந்த கம்பெனியாக ஒரு 4-5 பேர் செட்டாக சேர்ந்து ஓடலாம் அந்தமாரி யாரும் நினச்சி ஓடாதீங்க. கண்டிப்பாக 2 பேரோட டைமிங் வேரி ஆகி நிற்கும். அப்போது ஃபெயில் ஆகக்கூட சான்சஸ் அதிகம். சரிங்களா? ஆர்எஃப்ஐடி சிஸ்டம்னா இதுதான். சரிங்களா? இண்டிவிஜுவல் டைமிங், ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவல் டைம் இருக்கும். மைக்ரோ செகண்டு முதற்கொண்டு வேல்யூ ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஓடுங்க.
இதில் வந்து கேங்கா ஒரு 4 பேர் 5 பேருன்னு சொல்லி சேர்ந்து ஓடுறது வந்து பாசிபிள் இல்லை சரிங்களா. இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே 4, 5 பேர் வந்து அடுத்தடுத்து இந்த 1 செகண்டு அந்தமாரி லெவலில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போய் வேகமாக போய் அவரை பிடிச்சி ஓடுறது அந்தமாரி செய்யாதீங்க யாரும் சரிங்களா. ஸோ அப்படிலாம் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே டைம் வேரி ஆகும். ஸோ ஃபெயிலர்ஸ் நிறையா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் சரிங்களா. மேலே தெரியுற ட்ராக் வந்து இது வந்து ஐடிபிபியில் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ட்ராக் சரிங்களா. இந்த ட்ராக்கில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு சென்சார் பாக்ஸ் வச்சுருவாங்க. ஃபினிஷிங் பாயிண்ட்டில் முன்னாடியே ஒரு சென்சார் பாக்ஸ் வச்சுருவாங்க சரிங்களா. இந்த மாதிரி கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது போய் முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டை முடிக்கணும். 2வது ரவுண்டு வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டை முடிக்கணும். 3வது ரவுண்டு வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டை முடிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரியும் அவங்க கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குது சரிங்களா. நமக்கு இந்த வட்டம் புதுசாக வந்து சென்சார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம RFID சிஸ்டம் வந்து SSGDயில் சிஆர்பிஎஃப்ல வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்ரெடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து டெலிகம்யூனிகேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். BSF HCM அட்டன் பண்ணியிருக்கேன் சரிங்களா RFIDயில். ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா 1600 ரேஸ் தான் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக கிரவுண்டில் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு சொல்கிறேன் நான் சரிங்களா. நமக்கு வந்து BSF வந்து இப்போ 5 கிலோமீட்டர் ஓட போகிறோம். ஸோ 5 கிலோமீட்டருக்கு வந்து அவங்களால கிரவுண்ட் ட்ராக் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ கேம்பஸ் ட்ராக் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேம்பஸ் ட்ராக்ஸில் வந்து ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டுன்னு சொல்லிட்டு அவங்களே அடிக்க விடலாம். இல்லைன்னா சிங்கிள் ரவுண்ட்லேயே மாற்றலாம் சரிங்களா. எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த மாரத்தான் ரேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட அவங்க கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த தடவை வந்து புதுசாக கண்டக்ட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் பெருசாக வந்து அந்த RFID சிஸ்டத்தை பார்த்து பயப்பட தேவையில்ல. இவ்வளோ தான். நீங்கள் வந்து உங்களுக்கான டைமிங் வந்து நீங்கள் கையில் வந்து இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாப் வாட்ச் கட்டிக்கிட்டு நீங்கள் ஓடுனீங்கன்னா எப்படி இருக்கும், அவ்வளோதான் சரிங்களா. நீங்கள் வந்து யாரையும் பிடிச்சு ஓடக்கூடாது. உங்களோட டைமிங்கை பார்த்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் எல்லோரும் கேட்குறது வந்து RFIDயில் வந்து எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, வாய்ப்பே கிடையாது சரிங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் சரிங்களா. உங்களோட கேமரா, அதாவது கேமரா வச்சு உங்களோட செஸ்ட்டில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உங்களோட காலில் இருக்க அந்த சென்சார் வந்து அதாவது RFID டேக் வந்து சென்சார் பாக்ஸ் வந்து கேட்ச் பண்ணும் சரிங்களா. ஸோ 2லேருந்து நீங்கள் மிஸ் ஆக முடியாது. ஸோ அதை பற்றி யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, வேறு RFIDயில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.